ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு சின்ன விஷயத்துக்காக. ஏன்னா நான் டிக்டாக்ல இப்போ தான் நியூஸில் பார்த்தேன். தமிழில் ஏன் மெசேஜ் பண்ணுறேன்னா, எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் என் வீடியோ மூலமாக. எல்லோரும் வந்து நீங்கள் எந்த நாடாக இருங்க, எந்த கேஸ்ட்டாக இருங்க, ஆனால் ஸ்ரீலங்காவில் மழையால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த உலகத்தில் நம்ம காரு, பங்களா, வீடு, வாசல், நகை, இப்படியெல்லாம் எந்த பொருள் வேணுனாலும் நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியும். காசு கொடுத்து வாங்காத பொருள் எதுன்னா நம்ம உயிர் தான். ஏன்னா நம்ம உயிர் காசு கொடுத்து வாங்க முடியாது. இந்த உலகத்துலேயே எல்லா பொருளுக்கும் காசு மதிப்பு உண்டு, ஆனால் நம்ம உயிருக்கு கிடையாது. ஏன்னா நம்ம எந்த நிமிஷத்தில் எப்படி நம்ம செத்துடுவோன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த ஊர்க்கார ஜனங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் எந்த கேஸ்ட்டாக இருங்க, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எங்கே இருந்தாலும் என் வீடியோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஏன்னா காசு கொடுத்து ஈடு பண்ண முடியாது. ஏன்னா இது உலகத்திலேயே நேச்சுரலாக நடக்கிறது. கொஞ்சம் சேதாரம் பண்ணால் கவர்மெண்ட்டோ இல்லை எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு நம்ம உதவி பண்ணலாம். ஆனால் இது நேச்சுரலாக நடக்குது. நம்மளால் எதுவும் அதை கட்டுப்படுத்த முடியாது. கடவுளுடைய சித்தம். ஆனால் அந்த ஊர் மக்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கூட நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் எனக்கு வேலை பிஸியாக இருக்கும். ஃபோன் டிக்டாக் பார்க்க முடியாது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயானேன். நான் இப்போ நியூஸ் பார்த்தா ஒரு 10-15 வீடியோ எல்லாமே அந்த ஊருக்காக தான் வருது. அதை பார்த்தாவே கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் எல்லாருக்கும் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த ஊர் மக்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். காசு கொடுத்து நம்மளால் எதுவுமே ஈடு பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னே கேரளாவில் எப்படி நிறைய ஜனங்க, ஏன்னா வீடோ இல்லை வேறு ஏதாச்சும் பொருளோ அது சேதான்னா நம்ம மறுபடியும் நம்ம சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு உயிர் முக்கியம். ஏன்னா கடவுள் நம்மளுக்கு உயிர் கொடுத்தது நம்ம கஷ்டப்படுறதுக்காக. ஆனால் அந்த உயிரே இல்லாமல் இருக்கும்போது நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு என்ன சொல்லணுமோன்னு சொல்லி கூட தெரியல. அதை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள் மாதிரி நம்ம இருக்கணும். அதனால் ப்ளீஸ் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த ஊர் ஜனங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் துவா பண்ணுங்க அவங்களுக்காக, இந்துவாக இருந்தால் உங்கள் சாமிக்கு நீங்கள் வேண்டிக்கிங்க. ஏன்னா அந்த ஊரில் எப்போ எந்த நேரத்தில் எது நடக்குன்றது தெரியாமல் இருக்குது. வீடியோ பார்க்க எனக்கு முன்னாடியே நான் ஹார்ட் பேஷண்ட்டு, எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை. ஆனால் அது பார்க்க எனக்கு இப்படி டென்ஷன் அடிச்சிக்குது. அதனால் ஒவ்வொரு வீடியோ எனக்கு அது பார்க்க முடியாமல் நான் மேலே தள்ளிடுறேன். அது பார்க்க அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம நம்ம ஊரில் அது நடக்காமல் இருக்கலாம், நம்ம பக்கத்து ஊரில் அது மாதிரி நடக்கும்போது அவங்களுக்காக நம்மளால் ஆனது உதவி கண்டிப்பாக செய்யணும். அதனால் ப்ளீஸ் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை கடவுள்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுறது தான். ஏன்னா அவங்களுக்காக நம்மளால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை. ஏன்னா அது நேச்சுரலாக நடக்கிறதுனால நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. வேறு சின்ன சின்ன விஷயத்துக்காக வேணும்னா நம்ம காசு கொடுத்தோ இல்லைன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டோ உதவி செய்யலாம். அது பொருள் கிடையாது வாங்கிறதுக்கு. ஏன்னா கடவுளுடைய சித்தம். அதனால் பார்த்து எல்லாரும் டேக் கேர், பத்திரமா இருங்க. ஏன்னா அந்த தண்ணியை பார்க்கவே, ஏன்னா கொஞ்சம் தண்ணி கிடையாது, அது அடிச்சிட்டு வரும்போது வீடே அப்படியே தண்ணியில் போயிடுது. யாரும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. ஏன்னா ஹெலிகாப்டர் கீழே இறக்கும்போது அந்த ஹெலிகாப்டர் கூட வெடிஞ்சிடுது. ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அவங்க, பாவம். அவங்களுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும்? கடல்கிட்ட தான் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாரும் கூட இன்றைக்கி நைட்டு ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஊர் மக்களுக்காக நீங்கள் ஜெபத்தில் வைங்க. ப்ளீஸ் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வீடியோ பார்க்க எனக்கே டென்ஷன் அதிகமாக இருக்குது. என்ன பேசணுமோ என்ன சொல்லணுமோ கூட தெரியல. கண் கலங்குது ரொம்ப. என் நெஞ்சனா இப்படி துடிக்குது. ஏன்னா நம்ம அந்த ஊருக்கும் போக முடியாது, அங்கே இருக்கிற மக்களுக்கும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம். ஏன்னா ஒருவேளை நம்ம பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் நடந்தால் கூட அது சின்ன சின்ன விஷயமா இருந்தால், நம்மளால் சால்வ் பண்ணுற விஷயமா இருந்தால் நம்ம செய்யலாம். ஏன்னா அது கடவுளுடைய சித்தம், நேச்சுரலாக நடக்குது. அதனால் ப்ளீஸ் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த ஊர் மக்களுக்காக நீங்கள் எல்லாருமே ஜெபம் பண்ணுங்கள். ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. ஏன்னா என் வீடியோ மூலமாக நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்தியாவில் சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்காக குரூப்பில் ஜெபம் பண்ண சொல்லி. ஏன்னா நம்மளால் செய்ய வேண்டிய அந்த சின்ன வேலை காசு கொடுத்து நம்மளால் எதுவுமே அதை ஈடு பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் உங்கள் கடவுளுக்காக
ஏன்னா நீங்கள் இந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, நீங்கள் எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஏன்னா என் வீடியோ மூலமாக அந்தருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் அவங்களுக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா மக்களே, உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணுறோம். டேக் கேர் அண்டு மிஸ் யூ ஒன்ஸ் மோர் ஆல். ஏன்னா எல்லோரும் பத்திரமா இருங்க. சின்ன சின்ன குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து அந்த வீடு வீடு அடிச்சிட்டு போகும்போது பார்க்கும்போது எனக்கே இப்படி அடிச்சிக்குது. அதை என்னாலேயே பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. கவர்மெண்ட்டால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. இந்த வெள்ளம் கொஞ்சம் அப்படி அடங்கிச்சுன்னா நம்ம எல்லாரும் அவங்களுக்காக ஏதாச்சும் முயற்சி செய்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம ஏதாச்சும் பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு. அது பொருள் மட்டும் சேதாரம் கிடையாது, உயிரே போகிற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா வெள்ளத்தில் அப்படியே மிதக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அதை எப்படி சொல்லணுமா கூட எனக்கு தெரியல. ப்ளீஸ் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ஊர் மக்களுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. ஒன்ஸ் மோர் எல்லாருக்கும் தேங்க்யூ. ப்ளீஸ் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அவங்களுக்காக இன்றைக்கி நைட்டு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்காக உங்கள் வீட்டில் ப்ரேயர் வச்சிங்கன்னா கூட அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.